எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவராய் இருக்கிறார். தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆனால் அநேக தேவனை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. தேவனை பின்பற்றுவர் எல்லோரும் முடிவு மற்றும் அவரை பின்பற்றுகிறதும் இல்லை. இன்னைக்கு சபையில அநேக ஜனங்களை பார்க்கிறோம். அநேக மக்கள் சபைக்கு வருகிற எல்லோரும் விசுவாசிகள் அல்ல. அதை போன்று இயேசுவை பின்பற்றுகிற எல்லோரும் சீசர்களும் அல்ல. இயேசு வாழ்ந்த நாட்கள்ல திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அப்பத்துக்காக பின்பற்றினார்கள், சிலர் அற்புதங்களுக்காக பின்பற்றினார்கள். ஆனால் இயேசு சிலரை அழைக்கும் போது, என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன போது, அவர்கள் தங்களுக்கு உள்ளவைகளை விட்டு இயேசுவை பின்பற்றி போகிறதை பார்க்கிறோம். பேதுரு, யோவான், யாக்கோப்பு அவர்கள் தங்களுடைய போட், பலை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவை பின்பற்றின ஒரு கூட்ட மக்கள் இயேசு ஒரு நாள் பார்த்து சொன்னார். லூக்கா புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 25, 26வது வசனத்துல, அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடத்தில் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான்னு சொன்னேன். இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் பார்க்கிறோம், திருச்சபையில ஆண்டவரை பின்பற்றுகிற அநேகர் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய சீசனாக ஒருவன் வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். தன்னைத்தான் அர்ப்பணிக்க வேண்டும். அங்கே சில ஒருத்தல்கள், தியாகங்கள், ஒப்பு கொடுத்தலை அவன் செய்ய வேண்டும் என்று சொன்னான். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், சிலருக்கு ஆண்டவருக்கு வந்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட கூட முடியல. ஆண்டவருக்காக கொஞ்சம் செலவு பண்ண விருப்பம் இல்லை. ஆண்டவருக்காக ஒரு அர்ப்பணம் செய்ய விருப்பம் இல்லை. ஆண்டவருக்காக ஒரு நிந்தைகளை, பாடுகளை ஏற்றுக்கொள்ள சகிக்க மனதில்லாத அநேகரை பார்க்கிறேன். என்றால் ஆண்டவரிடத்தில் வருகிற போது அவர்கள் ஆசீர்வாதத்தை தேடித்தான் வருகிறார்கள். ஆனால் இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு சீசனாய் இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அங்கே தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்நாட்களில், இயேசுவின் நாட்களில் சிலுவை ஒரு கொலை கருவி, மரண தண்டனைக்குரியது. அதனால அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்காக பாடுகளையும் நிந்தைகளையும் பட்டதை அவர்கள் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதை சிலுவையை எடுத்துக்கொண்டார்கள். இயேசுவுக்காக பாடுபடுவதற்கு மட்டுமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறார் என்று பவுல் சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறீர்கள். இன்னைக்கு பின்பற்றுகிற நீங்கள் தேவனுக்கு ஒரு சீசனாய் பின்பற்றுகிறீர்களா? நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்வை அர்ப்பணித்து, உங்களை வெறுத்து, உங்களுடையதை வெறுத்து, உங்களுக்கு லாபமா இல்லாட்டி நன்மையாய் இருக்கக்கூடியதை ஆண்டவருக்காக அர்ப்பணம் பண்ணி, உங்கள் வாழ்க்கையில நிந்தைகள், பாடுகளை சுமந்து கொண்டவர்களா இல்லாட்டால் ஏற்றுக்கொண்டவர்களா நீங்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களா? அவன் தான் உண்மையான சீசன். ஒரு வேளையில நீ பக்தனாய் இருந்து கொண்டு போகலாம், ஆனால் இயேசு சீசர்களை வரவேற்கிறார். இன்னைக்கு திருச்சபையில் அநேகர் வருகிறார்கள், போகிறார்கள். அநேகர் இயேசுவின் விசுவாசிகள் அல்ல. விசுவாசிகளில் அநேகர் அங்கு சீசர்களும் அல்ல. இயேசு உன்னையும் சீசனாய் அழைக்கிறார். நீ அவரை பின்பற்ற விரும்பினார், உன்னை நீயே வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கொண்டு செல்வாயனால் நீயும் ஒரு சீசனாய் இருப்பாய். உனக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, சுவாமி, தங்களை தாங்களே வெறுத்து ஒப்பு கொடுத்து ஒருத்து ஆண்டவரை தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றக்கூடிய உள்ளத்தை, இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பீர்கள். இயேசுவின் சீசர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கருமையானவர்களே, நீங்கள் சீசராயிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.